பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் டேண்ட்ரஃப் பற்றி பேச போகிறேன். எனக்கு டேண்ட்ரஃப் நிறையா இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏன் டேண்ட்ரஃப் இருக்குன்றதை என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? எதனால் வந்துச்சு? டேண்ட்ரஃப் இல்லாமல் இருந்தோம், ஏன் இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது? முதல்ல அதை யோசிங்க. ஏன்னா காரணம் ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரே தீர்வு கிடையாது. எல்லா விதமான டேண்ட்ரஃப்க்கும் ஒரே தீர்வு என்றைக்குமே இருக்காது. அதனால் உங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்றத முதல்ல நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க. என்ன நீங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணீங்க இந்த டேண்ட்ரஃப் வரத்துக்கு அப்படின்றத உங்களே ஒரு கேள்வியாக கேட்டுக்கோங்க. உங்களுக்கே ஏன் அப்படின்றது தெரியும். காமனாக என்ன காரணங்கள் டேண்ட்ரஃப் வரத்துக்குன்றதை நான் சொல்கிறேன். முதல் விஷயம் நம்ம ஸ்கேல்ப் இருக்குதுங்களா, நம்ம மண்டை, அது ட்ரையாக இருக்கிறனால டேண்ட்ரஃப், அதாவது வின்டர் காலத்தில் ரொம்ப டேண்ட்ரஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சென்சிட்டிவிட்டி. நம்மளுக்கு இப்போ ஏதாவது தலைக்கு புது ஷாம்புவோ இல்லை புதுசாக ஏதாவது கண்டிஷ்னர், இல்லை சில பேர்த்துக்கு சீயக்காய் புதுசாக சீயக்காய் நம்ம போட்டு பார்க்கலாமேன்னு புதுசாக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சில டைம் சென்சிட்டிவாக இருப்பாங்க, அதனால் டேண்ட்ரஃப் வந்திருக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸும் டேண்ட்ரஃப்க்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ரீசெண்டாக அவங்க வீட்டில் சண்டை, அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அது கூட வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம் நீங்கள் இப்போ ஷாம்பூ இல்லை கண்டிஷ்னர் போட்டுட்டு ஒழுங்காக கழுவாமல் இருந்தீங்க, அப்படியே நம்ம மண்டையில் இருக்குது அந்த ப்ராடக்ட்ஸ்னால், அதனாலேயும் ரியாக்ஷன் ஆகி டேண்ட்ரஃப் ஆகும். அதனால் நல்லா கழுவிக்கோங்க, அந்த ப்ராடக்ட் எல்லாம் வெளியில் வந்தே ஆகணும். அடுத்தது ஈஸ்ட் உடம்புல நிறைய இருக்குது அப்படின்னா, நம்ம சருமத்தில் நிறைய இருக்குன்னா டேண்ட்ரஃப் உண்டாகும். டேண்ட்ரஃப் உண்டாகிறனால ஃபங்கல் ஆக்னேன்னு ஒன்று உண்டாகும். நீங்கள் ஆக்னே உங்களுக்கு டேண்ட்ரஃபால் இங்கே பொறியாக வருது அப்படின்னா அது இந்த ஈஸ்டால் தான். உங்களுக்கு இந்த ஆக்னே வருது அப்படின்னா அதுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருங்க, அதை நான் இங்கே ஐ பட்டனில் போடுறேன். இப்போ ஈஸ்டால் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்டை ஃபங்கல் ஷாம்பூஸ்னு விற்கிறாங்க, அதை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் குறைஞ்சிரும். அடுத்தது ஒன்றும் எக்ஸ்ட்ரீமான டேண்ட்ரஃப் நிறைய வரும், அப்படியே கொட்டுன்னு கொட்டும் டேண்ட்ரஃப், அப்படியே பேட்சாக இருக்கும் தலையில். அந்த மாதிரி டேண்ட்ரஃப்க்கு முடியும் பயங்கரமாக கொட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா முதல்ல டாக்டர் போய் பாருங்கள். அது ஏதாவது உள்ள உடம்புல இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்கேல்பில் ஏதாவது ஒரு ஸ்கின் பிரச்சனை, ஸ்கின் டிசீஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு டேண்ட்ரஃப் முடி கொட்டுதல் இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்கின் டாக்டரை பாருங்கள். இப்போ இதுதான் டேண்ட்ரஃப்க்கு உரிய காரணங்கள் ஏன் வருது அப்படின்றது. இதில் நீங்கள் எதனால் உங்களுக்கு வந்திருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த காரணங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த ஈஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, ஈஸ்டால் வர ஆக்னேக்கு ஆன்டை ஃபங்கல் ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். அதனால உங்கள் டேண்ட்ரஃப் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸ்ட் நிறையா இருக்குது, அதனால தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வருதுன்னு அர்த்தம். அடுத்தது சில பேர்த்துக்கு சென்சிட்டிவிட்டி சொன்னேன் இல்லைங்களா, சென்சிட்டிவிட்டி சில பேர்த்துக்கு இந்த சல்ஃபேட் இருக்கிற ஷாம்பு, பேரபன் இருக்கிற ஷாம்புலாம் ஒத்து வராது. அந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸ், அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாத, அது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் தான், அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இல்லாத ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். நானும் அந்த மாதிரி ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை நான் இந்த ஐ பட்டனில் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் அந்த என்ன ஷாம்பூஸ்ன்னு பார்த்துக்கலாம். இன்னும் நிறையவும் இருக்குது, சும்மா ஒரு ப்ரௌசரில் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட நிறைய வரும். எனக்கு டேண்ட்ரஃப் இருந்தபோது நான் பண்ண ஒரு இயற்கை மருத்துவம் எனக்கு உபயோகரமாக இருந்தது. அதை என்னன்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, வேப்ப தண்ணி தான். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வாங்க. தண்ணி நல்ல சூடாக இருக்குது, இதில் நான் வேப்ப இலையை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இதை இரவு முழுசும் இந்த சுடு தண்ணியில் ஊற விட்டுருங்க. இப்போ காலையில் பாருங்களேன், நிறமே மாறிடுச்சு. இதுதான் வேப்ப தண்ணி. இப்போ இந்த தண்ணி இருக்குதுங்களா, அந்த வேப்ப தண்ணி, இதை தலையில் போட்டுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 தடவை பண்ணும்போதே 3ஆவது தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போதே டேண்ட்ரஃப் முழுசாகவே போயிருந்துருக்கும். எனக்கு அப்படி தான் சரியாச்சு. இப்போ இதுதாங்க டேண்ட்ரஃபோட காரணங்கள், அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்.
அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி டேண்ட்ரஃப்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களையே கேட்டுக்கோங்க எதனால் வந்திருக்குன்னு. அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள். நீங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாக போயிடும். இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மற்றபடி வேறு கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கீழே கேளுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.